जय साईराम। जय गुरुदेव दत्ता। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामृतम अध्यायम 142 சுந்தராபாயின் ஆட்சி. ஏற்கனவே சுந்தராபாயின் குணங்களை பற்றி முந்தைய ஒரு அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருந்தாலும் இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் பாதுகாப்பு கரத்தை எப்படி அவளிடம் இருந்து விலக்கிக் கொண்டார் என்பதை விரிவாக பார்க்கலாம். ஒருவரின் நற்கர்மங்கள் மீதம் இருக்கும் வரை மட்டுமே அவர்கள் அளவுக்கதிகமான தீமை செய்தாலும் சத்குருவின் காக்கும் கரங்கள் அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கும். நற்கர்மங்கள் முடிந்தவுடன் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பின் அளவு தாங்க முடியாதபடி இருக்கும் என்பதை பக்தர்கள் உணர்ந்து செயல்படுவதற்காகவே இந்த அத்தியாயத்தில் சுந்தராபாய்க்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. சுந்தராபாய்க்கும் புஜங்கா என்பவருக்கும் ஏற்பட்ட கைகலப்பால் மிகுந்த துன்பத்தை அனுபவித்த சுந்தராபாய் தன் உயிரை மாய்த்து கொள்ள ஒரு கிணற்றை நோக்கி ஓடினாள். அவள் கிணற்றுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஓவென கதறி அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது ஸ்ரீ சுவாமி தன் சேவகர்களை அனுப்பி அவளை அழைத்து வருமாறு கூறி அனுப்பினார். அனைவரிடமும் தான் மீண்டும் வர விரும்பவில்லை என்று கூறி அனுப்பிவிட்டாள். கருணையுள்ளம் கொண்ட ஸ்ரீ சுவாமிகளே அந்த கிணற்றடிக்கு சென்று அவளுடைய கையை பிடித்து இழுத்து வந்தார். அவள் அழுது கொண்டே ஸ்ரீ சுவாமிகளிடம், சுவாமி, நீங்களே கூறுங்கள், ஒரு பிராமண பெண்ணை பார்த்து இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தைகளை கூறுவது ஒரு வியாபாரிக்கு அழகா? உங்களுடைய தர்பாரில் நியாயத்திற்கு இடமே இல்லை என்றாள். அதற்கு ஸ்ரீ சுவாமி மகாராஜ் சிரித்துக்கொண்டே, ஓஹோ, அப்படியா? அப்படி என்ன அவன் கீழ்த்தரமான வார்த்தைகளை உபயோகித்து விட்டான் என்று கேட்டவுடன் சுந்தராபாயின் கோபம் மேலும் அதிகரித்தது. மழை அனைத்து இடங்களிலும் பாரபட்சம் இல்லாமல் பொழிகிறது. ஆனால் அவை மேடான இடங்களில் தங்காமல் பள்ளமான இடங்களில் மட்டுமே தங்கும். அதே போல ஒருவர் நாம் கூறும் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இருந்தால் மட்டுமே அவை அவருக்கு நல்ல பலனை அளிக்கும். இல்லையேல் வீண்தான். சுந்தராபாய் சில நாட்கள் உபவாசங்கள் மேற்கொள்வாள். அப்படிப்பட்ட நாட்களில் நாள் முழுவதும் எதுவுமே உண்ணாமல் இருப்பாள். அந்நாட்களில் ஸ்ரீ சுவாமி மகாராஜுக்கு நெய்வேத்தியமாக கிடைக்கும் இனிப்புகளை எடுத்து வைத்துக்கொண்டு இரவு நேரத்தில் அவற்றை உண்டு விடுவாள். இப்படி செய்தால் வைராக்கியம் ஏற்படுமா என்ன? இதைத்தான் பலர் இன்று பக்தி என்கின்ற பேரில் பலரை ஏமாற்றிக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இது போன்ற பகட்டான பக்திக்கு சந்தோஷம் அடைவதில்லை. அவர் உண்மையான அன்பு மற்றும் பக்திக்குத்தான் அடிமைப்படுகிறார். சுந்தராபாயின் பூர்வ ஜென்ம நற்கர்மங்களின் பலனால் அவள் செய்யும் அனைத்து பகட்டான விஷயங்களையும் ஸ்ரீ சுவாமி பொறுத்து கொண்டிருந்தார். அவர் பொறுமைக்கு ஒரு முடிவு வரத் தொடங்கியது. சுந்தராபாய் பாலப்பாவை பற்றி எப்போதும் ஏதாவது குறை கூறிக்கொண்டே இருப்பாள். அப்படி ஒரு நாள் அவர் ஜெபம் செய்வது பற்றியும் அவர் ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்யும் போதும் தனக்கு அவர் தொல்லைகள் அளிப்பதாக அவள் மகாராணியிடம் புகார் கூறினாள். உடனே மகாராணி பாலப்பாவிடம் வந்து ஸ்ரீ சுவாமிகளின் தரிசனத்துக்கு அவர் வரக்கூடாது என்று ஆணையிட்டாள். மிகுந்த வேதனை அடைந்த பாலப்பா ஸ்ரீ சுவாமிகளிடம் வந்து, சுவாமி, உங்களுக்கு சேவைகள் செய்வதற்காக என் மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து இங்கு வந்து தங்கியிருக்கிறேன். உங்களை தரிசிக்க கூட அனுமதி இல்லை என்றால் நான் என்ன செய்வது? என் விதியை நொந்து கொள்கிறேன் என்று தூரமாக நின்று கொண்டு அழுதவாறே கூறினார். நான் உன்னை கண்டிப்பாக கவனித்துக் கொள்வேன் என்று மீண்டும் மீண்டும் 3 முறை ஸ்ரீ சுவாமி மகாராஜ் கூறினார். இந்நிகழ்ச்சி நடைபெற்று சில நாட்களிலேயே சுந்தராபாயின் கால்களில் அடிபட்டு அவளுடைய வேலைகளை செய்வதற்கே மற்றவர்களின் உதவியை நாட வேண்டி இருந்தது. அதனால் பாலப்பா ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தார்.
ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி பாலப்பாவிடம், உன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் கொடுத்துவிட்டு செல் என்று கூறினார். பாலப்பாவிடம் 25 ரூபாய் மதிப்புள்ள ஒரு காதணி, ஒரு போர்வை, வேஷ்டி, ஒரு பஞ்சபாத்திரம் ஆகியவைகள் இருந்தன. அவற்றை மூட்டை கட்டி ஸ்ரீ சுவாமிகளின் முன்னால் வைத்துவிட்டு நமஸ்கரித்தார். உடனே சுந்தராபாய் அவற்றை எடுத்துக்கொண்டு, மகாராஜ், பாலப்பாவுக்கு போர்வையை மட்டுமாவது கொடுத்து விடுங்கள் என்று கூறினாள். அவனுக்கு எதற்கு உன்னுடைய போர்வை? அவனுக்கு சால்வைகளே கிடைக்கும் என்று ஸ்ரீ சுவாமி கூறினார். ஒரு நாள் மதிய நேரத்தில் சுந்தராபாய் பேரிச்சம் பழங்களை அரைத்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து ஸ்ரீ சுவாமி, பேரிச்சம் பழங்களை அரைக்காதே, பின்னாட்களில் அவற்றை நீ லிம்பியாவிடம்தான், அதாவது ஒரு சேவகரின் பெயர், கேட்க நேரிடும் என்று கூறினார். ஒரு நாள் பாவடேகர் புராணிக் வேலைப்பாடுகள் செய்த போர்வை ஒன்றை வாங்கி வந்து அதை சுந்தராபாயிடம் கொடுத்து ஸ்ரீ சுவாமிகளின் மீது போர்த்தி விடுமாறு கூறினார். அதை ஸ்ரீ சுவாமிகளின் உடலின் மீது போட்டுவிட்டு மீண்டும் அதை எடுத்து தன் மீது சுந்தராபாய் போட்டுக்கொண்டாள். மீண்டும் எடுத்து ஸ்ரீ சுவாமிகள் மீது போட்டாள். உனக்கு இதற்கு மேல் போர்வை எல்லாம் கிடைக்காது, இப்போதே போர்த்திக்கொள் என்று ஸ்ரீ சுவாமிகள் கூறினார். இந்த குறிப்புகள் மூலம் சுந்தராபாயின் ஆட்டம் விரைவில் அடங்கப் போகிறது என்று சுவாமிகள் உணர்த்தினார். ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி அரண்மனையில் இருந்தபோது மகாராணியிடம், நான் இதுநாள் வரை சுந்தராபாயை பாதுகாத்து விட்டேன், இனி அவளை நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார். அதன் உண்மையான அர்த்தம் புரியாமல் மகாராணி சம்மதித்தாள். இதேபோல் ஒவ்வொரு முறையும் இனிப்புகளோ பழங்களோ கிடைக்கும் போது ஸ்ரீ சுவாமிகள் சுந்தராபாயிடம், இப்போதே சாப்பிட்டுக்கொள், பின்னர் உனக்கு கிடையாது என்று கூறிக்கொண்டிருந்தார். அவர் கூறும் வார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தம் புரிந்துவிட்டால் அனைவரும் ஏதும் அனுபவிக்க வேண்டியதில்லையே. சுந்தராபாய் செய்யும் தொல்லைகள் பற்றி சேவகர்கள் பலர் மாமலத்தார் மற்றும் மேலாளர்களிடம் புகார் அளித்தனர். அவளுக்கு மகாராணியின் ஆதரவு இருந்தமையால் அவர்களால் ஏதும் செய்ய முடியவில்லை. பின்னர் ஆட்சியாளரிடம் புகார் அளிக்கப்பட்ட பின் அவளை அங்கிருந்து அப்புறப்படுத்துமாறு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. நானா சாஹேப் பார்வே என்கின்ற அதிகாரிக்கு அந்த பணி நியமிக்கப்பட்டிருந்தது. சுந்தராபாய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அன்பை அதீதமாக பெற்றிருந்தமையால் அந்த ஆணையை செயல்படுத்த அவருக்கு தயக்கமாக இருந்தது. ஒரு நாள் தயக்கத்துடன் அவர் ஸ்ரீ சுவாமி மகாராஜை தரிசனம் செய்வதற்காக சென்றபோது, என்ன, உனக்கு இடப்பட்ட ஆணையை இப்படித்தான் செயல்படுத்துவாயா என்று கேட்டவுடன் அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அடுத்த நாளே ஒரு காவல் அதிகாரியை அனுப்பி சுந்தராபாயியை ஸ்ரீ சுவாமி மகாராஜிடம் இருந்து பிரித்து விடுமாறு கூறினார். அந்த காவல் அதிகாரி ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு சுந்தராபாயிடம் சென்று, இப்போது வரை நாங்கள் உங்களை தாயை போல பாவித்து மரியாதை செலுத்தி வந்தோம். சர்க்காரின் ஆணைப்படி இனி நீங்கள் மற்றவர்களைப் போல் ஸ்ரீ சுவாமிகளை தூரத்திலிருந்து தரிசனம் செய்துவிட்டு சென்றுவிட வேண்டும். இனி அவருடன் நீங்கள் தங்கி இருக்கக்கூடாது என்று கூறினார். காவல் அதிகாரி கேலி செய்கிறார் என்று எண்ணிக்கொண்டு சுந்தராபாய் பலமாக சிரித்தாள். பின்னர் தான் அது உண்மை என்று தெரிந்து கொண்ட பின் ஸ்ரீ சுவாமி மகாராஜிடம் தன்னை விட்டுவிடச் சொல்லுமாறு பணித்தாள். ஆனால் ஸ்ரீ சுவாமிகளோ காவல் அதிகாரியை பார்த்து, என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய், அவளை வெளியே அனுப்பு என்று கூறினார். இதை கேட்டவுடன் மனமுடைந்த சுந்தராபாய், நான் என் தலையை கல்லில் முட்டிக்கொண்டு இறந்து விடுகிறேன் என்று மிரட்டிக்கொண்டே அழுது புலம்பினாள். உடனே ஸ்ரீ சுவாமிகளின் பாதங்களை பற்றி கொண்டு, மகாராஜ், என்னை சிறுபிள்ளை போல வளர்த்தீர்களே, எனக்கு இப்படி நடக்கும் போது நீங்கள் எதுவுமே கூற மாட்டீர்களா என்று கெஞ்சினாள். எதுவுமே கண்டுகொள்ளாத ஸ்ரீ சுவாமிகள் காவல் அதிகாரியை பார்த்து, இன்னும் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறியவுடன் அவளை பலமாக வெளியே இழுத்தனர். நீங்கள் தலையை முட்டிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தால்
உங்களை கைது செய்ய நேரிடும் என்று காவலதிகாரி அவளை எச்சரித்தார். சுந்தராபாயின் வீட்டில் இருந்த புடவைகள், தானியங்கள், எண்ணெய், போர்வைகள், செருப்புகள், பானைகள் போன்ற பொருட்கள் அனைத்தையும் காவலர்கள் கைப்பற்றினர். இனிப்புகள் அனைத்தையும் தூளாக்கி தூக்கி எறிந்தனர். அவளுடைய வீட்டை பூட்டி கையகப்படுத்தினார்கள். பின்னர் அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் ஏலத்தில் விட்டு கிடைத்த பணம் ஸ்ரீ சுவாமிகளிடம் கொடுக்கப்பட்டது. சுந்தராபாய்க்கு கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத துன்பங்கள் நேர்ந்தன. ஒரே நொடியில் ஒரு அரசன் ஆண்டியானான் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை அனைவரும் அன்று நேரில் கண்டனர். ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் எவ்வளவுதான் அவள் கெஞ்சிய போதிலும் அவருடைய கருணையை அவளால் பெற முடியவே இல்லை. அவளுடைய நற்கர்மங்கள் முடியும் நாள் வரை ஸ்ரீ சுவாமிகள் பொறுமையோடு காத்திருந்து பின்னர் அவளை தன் நிழலிலிருந்து விரட்டி அனுப்பிவிட்டார். அதனால் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை எப்போதும் மனதில் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். குருவுக்கு எவ்வளவுதான் சேவைகள் செய்தாலும் அகம்பாவத்தோடு செயல்பட்டால் அவற்றினால் கிடைக்கும் புண்ணியங்கள் அனைத்தும் ஒரே நொடியில் பறிக்கப்பட்டுவிடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக உணர்த்துகிறதல்லவா? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.